அடுத்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி பேட்டி. ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். தொடர் தோல்வியை தாங்க முடியாமல் ஜெயலலிதா புலம்புவதாகவும் தேமுதிக தேராத கட்சி என்றும் அவர் கூறினார். தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரிக்கு மதுரையில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அழகிரி, தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். மதுரையில் விரைவில் டிராக்டர் தொழிற்சாலையும், மேலூரில் கிரானைட் பாலிஷிங் தொழிற்சாலையும் 2011 ஆண்டுக்குள் செயல்பட தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார். 2011 ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தலைமையில் அமையும் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரி குறிப்பிட்டார். 2011 நிச்சயமாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். திமுக யாருடன் கூட்டணி இருக்கிறதோ அந்த கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திமுக கூட்டணி நிச்சயமாக 2011 நான் சொன்னபடி 200, 190, 200 சீட் நிச்சயமாக வரும். 200 போட்டு தென் மாவட்டங்களில் நாங்கள் 190, 100 வரலாம், 195 வருவோம். தொடர் தோல்வியை தாங்க முடியாமல் ஜெயலலிதா புலம்புவதாகவும் தேமுதிக தேராத கட்சி என்றும் அவர் கூறினார். எதையும் விடாமுயற்சியோடு செய்யும் முதலமைச்சர் கலைஞர் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை அகிலமே போற்றும் வகையில் சிறப்பாக நடத்தி முடிப்பார் என்றும் திரு மு.க. அழகிரி தெரிவித்தார். முன்னதாக ஆலம்பட்டியில் கிணற்றில் தவறி விழுந்து இறந்த பெண்ணின் 2 குழந்தைகளுக்கு முதலமைச்சர் கலைஞர் உத்தரவின் பேரில் 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மத்திய அமைச்சர் திரு மு.க. அழகிரி வழங்கினார்.